ரவுண்ட் 2 மேட்சுக்கு வந்திருக்கோம். போசம்பட்டி டேக்கிங் ஆன் IMCC மாந்துரை. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க போசம்பட்டி. 4 ஓவர் மேட்ச், நோ பவர் பிளே, 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்னா தீபன் ஸ்ட்ரைக்கில், அண்ணனில் சரவணன் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் அன்பு. லெஃப்ட் ஆர்ம் டர்ன். முதல் பால் மேட்ச்சில் முதல் பாலே விக்கெட். எஸ், தீபன் ஆட்டம்லேருந்து வெளியே. ஒரு எதிர்பார்த்த வேகத்தில் வரல. நியூ பேட்ஸ்மேன் ராஜ் ஸ்ட்ரைக்கில். வைட் யார்கர். மீடியம் பேஸில் தான் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. லாங் ஸ்டாப்பில் ஆள் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் அதோ கேட்டில் பேட்டை விட்டுருக்காரு. ஆப்போசிட் விண்டு பேட்ஸ்மேனுக்கு. ஸோ ஃபுல்லர் பாலாக போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் அதோ விக்கெட்டில் ஆட வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடி கொடுத்துருக்காரு. கிராஸ் பேட் ஆட பார்த்தாரு. இந்த ஷாட் இவர்கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். போன பால் வைடு. அந்த ரீபாலை பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. சரவணன் ஆன் ஸ்ட்ரைக். பேட்டை டேப் பண்ணுறதுல ஒரு யார்கார் அடித்து பார்த்தாரு. சான்ஸ் எடுத்து பார்த்தாங்க. சரியான த்ரோ வந்துச்சு, க்ளோஸாக வந்துச்சு. இதுவும் ஓடி எடுக்கப்பட்ட 2. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. ஒரு மேட்ச் விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஓவரை. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஆசிக். மீண்டும் ஒரு லெஃப்ட் ஆர்ம். சாஃப்டாக ப்ளே பண்ணாங்க. ஃபுல் பவர் போடலை, மேலே ஏற்ற பார்க்கல. தரையோடு அடித்தார். ஆஹா, குத்தி லைட் அடி வீட் ஆச்சு, கட்டாச்சுன்னு சொல்லலாம். ஃபுல்லர் பால். எவ்வளோ சாஃப்டாக ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக ப்ளே பண்ணுறாங்க. மணி ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே வரத்துக்குள்ளே ஓடி எடுக்கப்பட்ட 2. மீண்டும் நிறைய எதிர்பார்க்கலாம். 1s and 2s இங்கே 6 விட. போன பால் ஒரு ரன் மட்டும் தான், 1 ஷாட்டு. ஐயோ, இதுக்குள்ளேயே வச்சு 2ங்கிற கால் அதுக்காக ஓடவும் செய்கிறாங்க. ஜர்குட் தாண்டாரு, சூப்பராக போட்டாங்க. ஐயோ, கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. எங்கே இங்கெல்லாம் அடிச்சுட்டு வரோன்னா பயந்துட்டேன். போன பால் வைடு. ரீபால். இந்த பால் ஃபுல்லாக ஸ்டிக்கை காட்டி அவர்கிட்ட அந்த ஷாட் நிறைய எதிர்பார்க்கலாங்க. சரியான ஸ்டாப். லெஃப்ட் ஆர்ம் தந்து ஒரு கன் ஸ்டாப்பை போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஓடி இருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 17. 1 விக்கெட் விட்டுருக்காங்க IMCC மாந்துரை. அடுத்த நியூ பவுலர் மணி. முதல் பால் ஸ்ட்ரைட் டு பவுலர். அவர்கிட்ட போகிறதுக்குள்ளேயுமே ஒரு ரன் எடுத்துட்டாங்க. சரியா டைம் பண்ண முடியல சோஃபார். அடித்தா விக்கெட்டு. எஸ், விக்கெட்டு. அந்த எண்டில் விக்கெட்டு போயிருக்கு. நிறைய ஓடி எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரன்ஸை. ரன் மெஷின் ஆஃப் தமிழ்நாடுன்னு நான் எப்போதுமே சொல்லுவேன். சரவணன் ஆட்டம்லேருந்து வெளியே. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. லென்த்தில் குத்தி ஏற்றுனாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் A3 ஸ்போர்ட்ஸ் இன்ஃபேண்ட். போன பால் வைடு. ரீபால். இந்த பால் நேராக காலில் போட்டாருங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21. IMCC மாந்துரை. இந்த ஒரு அன்பு போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஹெவி விண்டு பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. க்ளோஸ். பேட்டில் பல்ல பழகு. செகண்ட் பால். ஆஃப் சைடில் பேட் அவுட்டார். ஆன் சைடில் வந்து போச்சு. ஃபாஸ்ட்டாக போகல, இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்குன்னே சொல்லலாம். விக்கெட் கீப்பர் மேலே பட்டு இன்னொரு ரன் எடுத்திருக்காங்க. 3வது ரன் திருடி இருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்டில் ஒரு புஷ்ஷை கொடுத்து பார்த்தாரு. ஓட முயற்சி நாகேஷ் பக்கம் போயிருக்கு. ஐயோ, தூக்கி போட போய் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நான் ஸ்டேக்கர் ராஜ் வந்து ரிட்டையர் அவுட்டு. அதுக்கு லாஸ்ட் ஓவர். விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டிருக்காருங்க. ஆஃப் ஸ்டம்புக்கு க்ளோஸாக போட்டிருக்காங்க. தரையோட ஓட்டி விட்டார். 2க்கு புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஈஸியாக கிடச்சி போச்சு. 1 more முக்கியம். அந்த வந்து மீண்டும் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் தரையோட ஆடி விட்டார். யோசிச்சு ஓடினாலுமே வந்துட்டாங்க. அந்த 2 எடுத்துட்டாங்க. மீண்டும் இந்த கிரவுண்டில் ஆறுகள் நிறைய பார்க்க முடியாது. இந்த மாதிரி எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓடணும். ரன் சேஸும் அப்படி தான் இருக்க போகுது. டார்கெட் 31. ரன் சேஸ்க்காக மணி ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் அட்வொகேட் தீபன். முதல் பால் ஆஃப் ஸ்டம்ப், லெக் ஸ்டம்பை தட்டிட்டு போயிடுச்சு. செம்ம வேகம் போட்டார். லெஃப்டாக திரும்ப ஆஃப் ஸ்டம்ப்ன்ட்டேன். சப்போஸ் பால் பிரேக் த்ரூ.
நிஜமாலே பிரேக் த்ரூ தான் அது ஆக்சுவலாக. முதல் இன்னிங்ஸ் மாதிரியே முதல் பால் விக்கெட்டாக மாறி இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் ரூசோ. ஓ அடிச்சு பார்த்தாரு ஐயோ. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அனாஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஹிட் அவுட் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் சக்தி. ஓ நல்ல பவுன்ஸ் கிடச்சிருச்சு ஆக்சுவலாக. ரூசோ ஸ்ட்ரைக்கில் குத்தி போட்டார். ஃபுல் ஷாட்டுக்கு அவ்வளோ வித்து இல்லை, டூ க்ளோஸ் டு அந்த ஷோல்டரை ஒட்டி வந்துடுச்சு. போன பால் வைடு, ரீபால் அந்த பால். மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாப் விக்கெட் கீப்பர்ட்ட. நல்ல இடத்துல போட்டிருக்காரு, ஃபுல்லராக போட்டிருக்காரு. லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டவுன் த லெக் வந்துச்சு, அதை பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணார். ஆக்சுவலாக அந்த புல் ஷாட்டுக்கு இடம் இருந்துச்சு, அதுக்கும் ஆள் ஏற்றி வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4, 2 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் இவ்வளோ ராஜா. கேட்சா கேரியாக வாய்ப்பு கிடையாது. பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணார், பவர் போடலை. ஆஹா அடிச்சிருந்தா கன்ஃபார்ம் விக்கெட். அங்கே செகண்ட் பால். ஓடி இருக்காங்க, 2 ஓடி இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த ஷாட் அந்த 2க்கு தான், அந்த 2 கிடச்சிருக்கு. லெஃப்டா திரும்பிட்டாரு, திரும்பி லெஃப்டை விட பயங்கரமான ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. எப்பா ஆப்போசிட் விண்டு இருந்தாலும் நான் எடுக்காத மேட்ச்லுமே இவர் தான் அந்த மேட்சை நின்று ஆடி முடிச்சு கொடுத்தாரு. மேட்சை மாற்றினதே அவர் தான், சக்தி அவர் தான். டீப் இந்த கிரீஸ் நின்று ஆன் சைடு ஒர்க் பண்ண பார்த்தாரு. ஐ திங்க் 1 ஷாட் கொடுத்துருக்காங்களோன்னு தோணுது. பால் டு பால் மேட்ச். இப்போ நல்ல இடத்துல போட்டார். இந்த ஃபுல்லர் பால் இன்னும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எதிர்பார்த்தாங்க. லென்த்துக்கு இன்னும் கொஞ்சம் பேக் ஆஃபாக இழுத்து போடுவார்னு பார்த்தாங்க. நல்ல வேகம் போட்டிருக்காங்க, நேராக காலில் போட்டிருக்காங்க. பேட்டில் படம் வந்திருக்கு பந்து, முக்கியமான 2 பந்து டாட் போட்டு கொடுத்துருக்காங்க ராஜா. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 17, 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பாலர் ராஜ் வந்திருக்காங்க. 14 தேவை 12 பந்தில். காலில் போட்டிருக்கா சொல்லிட்டாங்க, பாடியில் போட்டிருக்கா சொல்லிட்டாங்க. டாட் பால் முதல் பால். செகண்ட் பால் ஸ்டிக்கை ஃபுல்லாக காட்டி ஆடினாரு, லேட்டாக பட்டுச்சு. நியூ பேட்ஸ்மேன் ஜக்சன் ஸ்ட்ரைக்கில் ஸ்விங் அண்ட் மிஸ். லைனுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் வச்சு முதல் டாட்டிங்க. போன பால் வைடு, ரீபால் அந்த பால். ஸ்லோவராக தூக்கி போட சொன்னாங்க, கரெக்டாக போட்டு கொடுத்தாரு. ஐயோ அடிச்சாருங்க. ஒரு மேட்ச் வின்னிங் டேரக்ட். அங்கே சக்தி அவர்கள் ஆட்டமிலேருந்து வெளியே. ரொம்ப லேசியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க, பிடிச்சி அடிக்கிறப்ப பால்ச்சிட்டு அடிச்சிட்டாரு. செம்ம அடி, குத்தி போட்டாங்க. லைனுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஸ்டிக் லைன் மேலே. ஒரு பால் பாக்கி இருக்கு ஓவரில். ஸ்லோவராக கட்டராக தூக்கி போட்டார். விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ண ஃபஸ்ட்ல இப்போ ஒட்டி வச்சுருக்காங்க. பையில் சிங்கிள். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் ஓவர் அட்வொகேட் தீபன் போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். அவருக்கு 10 தேவை. ஃபர்ஸ்ட் பால் வித் எக்ஸ்ட்ரா பேஸ், ஒரு பின் பாயிண்ட் யார்கர், வைட் யார்கர். செகண்ட் பால் மூவ்மெண்ட் கட்டுறதை பார்க்கல, ஷஃபிள் பண்ணுறத சுத்தமாக பார்க்கல. அங்கே தான் போட போகிறேன்னு அதே இடத்துல பிடிச்சி போட்டிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் செக் சுந்தர். 4 more remaining. சரியாக டைம் பண்ண முடியல. கண்டிப்பாக ஃபீல்டர் ரெடியாக இருப்பார். எஸ் சதீஷ் அங்கே ஃபீல்டர். நியூ பேட்ஸ்மேன் நாகேஷ் டேக்கில் வந்தவுடனே நேரில் லாஃப்ட்கான முயற்சி. பேக் ஃபுட்லேருந்து லாங் ஆனில் ராம் தடுத்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் 2 more. லோட்டாஸ் பால் வித் எக்ஸ்ட்ரா பேஸ். அல்லாத பக்கம் போயிருக்கு, பட் பவுண்டரி விடலை. ஓடி எடுக்கப்பட்ட 2. இப்போயும் மேட்ச் இருக்குது. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். 6 தேவை ஒரு பாலுக்கு.
ஃபுல் மூமெண்ட் ஏறி போயிருக்காங்க. மீன்ஸ் எதை லைன் சொல்லியிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காங்க. வெல் டிஃபெண்டட், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கு இந்த மேட்ச். ஸோ த மேட்ச் ஒன் பை IMCC மாந்துரை. நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக